கர்த்தர் ஸ்தோத்திரம். 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். இல்லை 40 மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்கானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோழினால் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். அன்பு சகோதரனே 49ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோ ஒரு எலியாவை இவன் ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பாருங்கள். கிண்டலும் கேலியும் தான். அவர் அந்த சிலுவையில் அன்று ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்கிறாரு. முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது வார்த்தையில் இன்னும் இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு அன்று சொல்கிறாரு. 3வது வார்த்தை தன் தாயை பார்த்து அதை உன் மகன் சொல்கிறாரு. யோவானை பார்த்து இதோ உன் தாயிருந்து அன்று பொறுப்புகளை கொடுக்குறாரு. 4வது வருஷம் அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அன்று எல்லா வசனத்துலேயுமே அவர் வேதனை தான், பயங்கர வேதனை தான் படுறாரு. வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உச்சக்கட்டம், சிலுவையில் பாடுகள் உச்சக்கட்டம். அவர் தாங்க முடியாத ஒரு காரியம், தாங்க முடியாத அப்படி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய எல்லா மக்களுடைய பாவங்களும் சாபங்களும் சுமக்க ஆரம்பித்தார். எல்லா மக்களின் பாவங்களும் அவர் மேல் என்ன செஞ்சு விழுந்தது, இருள் சூழ்ந்தது, வேதனை பெருகினது, துடித்தார். இதான் கைவிட்டுட்டாரோ என்று சொன்ன வார்த்தை ஏலி ஏலி லாமா சப்தானி என்று சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அன்று கேட்குறார். அப்படி பயங்கரமான அவரால் முடியலை, தாங்க முடியலை. எல்லா மக்களுடைய பாவங்களும் வேதனைகளும் அந்த சாபங்கள் எல்லாம் அவரை என்ன செஞ்சு சூழ்ந்துட்டுன்னு என்ன செஞ்சு, ஆனால் இருள், பயங்கரமான இருள்கள் வந்துட்டு அந்த பாடு உச்சக்கட்டத்துக்கு வேதனை நேரமாக இருந்ததுனால அவரால் முடியாத காரியத்தை தான் அந்த வார்த்தையை சொன்னார். ஏன் ஆண்டவரை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் வேதனைப்படுறதுன்னு பார்க்குறோம். என் அன்பு சகோதரியே, அவர் பயங்கரமான பாடுகள் மத்தியில் போகிறதுனால தான் சொல்லி வேதம் கூறுகிறது. நம்ம அந்த 53ஆம் சங்கீதம் இது ஏசாயா 53 நம்ம பார்த்தோம்னா அது பயங்கரமான அவர் அழகாக இருந்தாலும் கூட என்ன செய்யலை, நம்மளை அவர் அசட்டை பண்ணப்பட்டாராம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். 53ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 3ஆம் வசனம். துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செஞ்சோம், மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகணும் அப்படின்னு வேதத்தில் போட்டுக்கிறது. 53ஆம் சங்கீதம் அது ஏசாயா 53ல் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்க போட்டுக்கிறார். அப்படி எல்லாரும் அசட்டை பண்ணப்பட்டார். நம்மளை ஆளுக்கு யாராவது அசட்டை பண்ணால் நம்ம மனசு கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ண, ஆண்டவருக்காக நம்ம எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம பொறுமையோடு போகிறோம். அதே தான் பிதாவின் சத்தத்தை அவர் கேட்டு வந்துருந்தார். பிதா எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருப்பார். உலகம் இப்படி தான், அந்த உலகம் நீ இப்படி தான் படுத்தும் பாடு, நீ இதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்துறாத, நீ என்னையுமே பாருனார். ஆனாலும் இந்த காலகட்டம் வரும்போது அந்த மக்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நினச்சி சூழ்ந்த உடனே இவரால் தாங்க முடியல, பிதாவை இவர் பார்க்க முடியல, பிதாவுடைய சத்தம் கேட்க முடியல. எங்கேயும் கத்திரி பிள்ளைகளோட பிதா பேசிக்கிட்டு தான் இருப்பார். நம்மகிட்டையும் இன்னைக்கு பிதா பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன செஞ்சு மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் அப்போ ஏதோ தாங்க முடியாமல் தான் இந்த வார்த்தை அன்று சொல்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் கேட்குறாரு. எத்தனை வேதனை, எத்தனை அடி, தலையில் முள்கிரீடை வச்சு தலை பூரா முள்ளுனால அவங்க அந்த முள் அப்படியே அமுக்கி அவர் அங்கே ரத்தம் முழுன்னு தலையிலேருந்து ரத்தம் பூரா போயிட்டு அவர் கையில் ரத்தம் அடிக்கிறாங்க, சவுக்கால் அடித்து முள்ளுலாம் கிழிச்சு எடுத்து அவ்வளோ உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. தேவனாய் கர்த்தர் நமக்காக இந்த பாடுகளை அனுபவிச்சாரு. அப்போ அவர் சொன்னார்ல, ஆண்டவரே ஏன் என்னை கை விட்டுட்டு இருப்பா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அவ்வளோ வேதனை நிறைஞ்சவரும் துக்கம் நிறைந்தவருமாய் பாடு அனுபவித்தவருமா ஆண்டவர் இருந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு வார்த்தையிலையும் அவர் குற்றப்படுத்தவே கூடாது. ஏன்ட்டா நமக்காக சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு.
நம்ம தான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அவர் பிதாட்ட போயிட்டார். நம்மளை கூப்பிடும் யாவருக்கும் சமயமாக இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அவர் அவமானப்பட்டுட்டார் நிறையா. அவர் அவமானப்பட்டுட்டார், நிந்திக்கப்பட்டுட்டார். அவர் வேதனை நிறைஞ்சவராக செல்வியில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம என்னைக்காவது அப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சா நம்ம வசதி தகுந்தாங்க நம்ம நினைச்சிடும் அவரை குறை சொல்கிறோம். நம்ம நினைக்கிறெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அது இல்லை. தெய்வ சித்தம் எதுவோ அதுதான் அங்கே நடக்கும். தெய்வ சித்தத்தை தான் செய்ய வந்தாங்க ஆண்டவர் ஏசப்பா. பிதாவின் சித்தத்தை செய்து தான் முடிச்சுட்டு தான் அவர் பிதாட்ட போயிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட தேவன், நிந்திக்கப்பட்ட தேவன், அவர் யாருமே அவரை மதிக்கலை. ஆண்டவரை யாருமே மதிக்கலை. எல்லாத்தையும் என்ன செஞ்சு எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவரை அதை அவமானப்படுத்த தான் செஞ்சாங்க, கேலி தான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்காக பரியாசம் பண்ணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நினச்சிங்க, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக என் தேவன் எனக்காக எல்லாம் செய்து நம்ம தாழ்த்தி எல்லாம், அதாவது ஒரு வசனம் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காதுன்னு தான் பைப்பில் போட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய எதுவுமே நமக்கு தகுதி கிடையாது. தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு, பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. உலகத்தில் எவ்வளோ பாடு நினைக்கணுமோ அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுட்டு தான் என்ன செய்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு மாதிரி யாருமே நிச்சயம் பண்ணிருக்க மாட்டோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்க மாட்டோம், நிந்திக்கப்பட்டிருக்க மாட்டோம், நமக்கு அசிங்கப்படுத்திருக்க மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிச்சுட்டு போயிருக்கிறதுனால நீங்கள் நினச்சிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுங்கள். அவர் எவ்வளோ வேதனைப்பட்டார். அந்த பயங்கரமான காரியங்கள், சரீரம் எல்லாம் பலன் அற்று போயிட்டு, நரம்புகள் எல்லாம் முட்கள் தாங்கக்கூடாத வலி, சிலுவையில் அசைங்க முடியாதபடி என்ன செஞ்சு அந்தகாரம் எல்லாம் உலகம் முழுதும் அந்தகாரம் ஆக்கிட்டு இருளுக்குள்ளே தான் நிற்கிறாரு. அப்படி பயங்கரமான தேவாதி தேவன் அந்த சிலுவையில் தொங்குறாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமுள்ள தேவன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு. அப்படி இருள் நிறைந்த அந்த இடத்துல தான் நினைச்சிறாரு, நமக்காக நினைச்சிறாரு. கார் இருள் சூழ்ந்துட்டான். அந்த கார் இருள் சூழ்ந்து பயங்கரமான சூழ்நிலை இருக்கும்போது அவர் சொல்கிறார், பிதாவே ஏன் நீ கைவிட்டீர்னு கேட்குறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர் நம்ம மீது சந்தோஷப்படணும். நம்ம சந்தோஷப்பட்டதான், அவர் சந்தோஷப்பட்டதான் நம்ம நினச்ச முடியும், இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்க முடியும். கற்று யாராக இருந்தாலும் சரி தான். அவர் என்ன எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டாரோ அவ்வளோ அவமானப்பட்டார், எவ்வளோ நிந்திக்கப்பட்டாரோ எந்தனை அனுபவிச்சிட்டார், எவ்வளோ கேலி பொருளாக நின்னாரோ கேலி பொருளாக நின்ட்டார். துணியை கொண்டு அவத்துட்டு விட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு, எப்படி அவர் வேதனைப்பட்டுப்பாருன்னு பாருங்க. அவ்வளோதுக்கு நமக்காக பொறுமையாக சகிச்ச ஆண்டவர். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து பிதாவிட்ட போய் சேரணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறுமை எக்காரணத்துக்கு யாரும் இழந்து போகக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் பொறுமை இழந்து போயிடக்கூடாது. பிரஜாதிகள் அவருக்கு எல்லா மக்களையும் மீட்டெடுத்து வந்தார். இன்றைக்கி எவ்வளவோ மக்கள் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரணம் என்கிட்ட நிறைய கிறிஸ்தவங்க தான். குடிக்கிறதுக்கு அடிமை, இன்றைக்கி பலவித பாவத்துக்கு அடிமை, இப்படி இருந்து உங்கள் கிறிஸ்தவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்கிற அளவில் கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை எந்த காரியத்தையும் ஆண்டு பயந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு அப்படி நடந்தால் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நம்ம அவர் சொல்கிறார், என் தேவனை என்னென்னு ஏன் கைவிட்டார், ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, நம்மளால தான். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாரம் நீங்கள் பார்த்தாலும் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறாங்க வனாந்தரத்தில். ஒரு எஜமானியமாக தான் அவங்க, சாராளுக்கு அடுத்தவங்க ஸ்தானத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் பாருங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை அவங்க நிலையும் போது தேவன் இறங்கி வாரார். அங்கே யாருமே இல்லை, கூப்பிட்டு அங்கே யாரும் போக முடியாது, யாருமே இல்லை. அந்த இடத்துல தேவன் தான் அவங்க நினச்சிறாரு, இறங்கி வாராரு, கர்த்தர் தூதன் இறங்கி வாராரு. அதே மாதிரி ஆண்டவருக்கு அவங்களால ஒரு இதில் போயிட்டு இருந்தவங்க, அந்த அந்த பயங்கரமான அது ஒரு தனிமை. ஆனால் இவர் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது பயங்கரமான வேதனைக்கு மத்தியில் தான் ஆண்டவர் தொங்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட வேதனைக்கு மத்தியில் யார் தான் தொங்குறாரு, உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் தொங்குனார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவரை பயபக்தியோடு தேடுங்க. ஆண்டவர் நமக்காக இவ்வளோ வேதனைப்பட்டாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள்.
தேவனுடைய பாதத்தை பிடிச்சி, ஆண்டவரே நீர் எனக்காக இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு இதெல்லாம் எனக்கு புரிகிற கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொன்னார். நமக்காக தான் அவர் ரொம்ப கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம உங்கள் மேலே என் மனைவி வச்சுக்க அன்புனால தான் ஆண்டவர் இவ்வளோ பாடுகள் அனுபவிச்சார். அதனால் தேவனை கண்ணீரோடு அவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.